ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் ஆர்க்கு படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த பார் சீன்ல ஆரம்பிக்கும். ஆமா. அங்க ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனு, அதுக்கு பிறகு துப்பாக்கியை கொண்டு வந்து அதாவது திரும்ப கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அது முக்கியமான ஒரு கேரக்டர். கரெக்ட். ட்ராவல் பண்ணி கொண்டு வர்ற கேரக்டர். உங்களை ப்ரிப்பேர் பண்ணீங்க அந்த கேரக்டருக்காக? சரி, அதுதான் பாலாஜி நான் ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு என்னோட அந்த பானிபுரி வெப் சீரிஸ் போது, இவன் மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குடா அப்படின்னுவாரு. அதான் ஆனால் இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நான் தான் கூப்பிட்டு சொன்னேன். ஏன்னா இதையும் சொல்லிட்டு அதையும் சொல்கிறீங்க என்னன்னா அர்த்தம் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வந்து என்னை திரும்பின உடனே ப்ராபப்ளி என் மூஞ்ச பார்த்தா இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு போல, ஒரு ஆங்கிள் தெரிஞ்சிருக்கீங்க, ஏதோ ஒரு ஆங்கிள் இரிட்டேட்டிங் ஆகிட்டேன் போல. பட் நம்ம அப்படி கிடையாது. இதுக்கு ப்ரிப்ரேஷன்னா டெஃபினட்டாக எனக்கு வந்து சி கேரக்டர் ஓட பின்புலத்தை நான் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம எனி கேரக்டர் நம்ம எடுக்கும்போது அந்த கேரக்டரை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணுன்றதை யோசிக்கணும். ஒன்று பாடி, இன்னொன்று ஃபிசிக்கலாக ஒரு சேஞ்சு, இன்னொன்று மென்டலி ஒரு சேஞ்சு. ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு எனக்கு ஒரு 1.5 months டைம் இருந்தது. அப்போ நான் கொஞ்சம் வேறு பாடியில் இருந்தேன். லீனர் க்ளோசர் டு லீனில் இருந்தேன் நான். அப்போது சூரியனாவும் சுரேஷ்னாவும் ஒன்னே தான் சொன்னது, கொஞ்சம் ஏதாவது ஆர்ம்ஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும், அந்த போலீஸ் லுக்கில் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, நான் ஒரு 1.5 months டைம் கொடுங்க, போதும், அது போதும். இல்லை நம்ம போகிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னாரு. போய் ஜிம்மை போய் அடிச்சு கீழ்ச்சிட்டு வந்து நின்றுட்டேன்.